கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவ ஆவியானவர் நம்மளோடு என்ன பேசுகிறான்னா, ஒரு குடிகாரன், அதாவது மது பிரியன்னு சொல்லலாம். அந்த மது பிரியன் போதையில் இருக்கிற அந்த மது குடிக்கிறவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் போட்டிருக்கிறது. அதை நாம் பார்ப்போமா? ஐயோ, வார்த்தை சொல்லுது, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். மது குடிச்சவங்கள பார்த்தா கண்ணிலே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க கண் அப்படி ரெட்டிஷாக இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும். மது குடித்தவங்க சண்டை தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் வந்தால் மனைவியோட சண்டை, ரோட்டில் வரும்போதே ரோட்டில் நண்டை. ஈவன் சண்டைக்காரன் போலீஸ் கூட அவன் யாருன்னு தெரியாதபடிக்கு அவன் சண்டை போட்டிருக்கான். எத்தனையோ பேர் உயர் அதிகாரிகள் யாருன்னே தெரியாது. இது யாரு? ஒரு சிலர் குடிச்சிட்டு நாயோட போய் படுத்து கிடக்கான். நாய் கக்குன இடத்துல அவனுக்கு கக்கிட்டு படுத்து கிடக்கான். ஏன்னா நாயா மனுஷனான்னு அது அவனுக்கு தெரியல, வீடா வாசலான்னு தெரியல, துணி இல்லாமல் நிர்வாணமாகி கிடக்கிறான். என் மேலே ஒரு வஸ்திரம் இருக்கான்னு கூட அவனுக்கு தெரியல. யாருக்கு கலங்கின கண்கள், யாருக்கு சண்டை, யாருக்கு புலம்பல். குடிச்சவன் புலம்பிக்கிட்டே தான் இருப்பான். அவன் சந்தோஷமா இருந்ததா சரித்திரமே இல்லை. குடிச்சிட்டு நான் ஹாப்பியா இருந்தேன்னு ஒருத்தனும் கிடையாது. ஹல்லேலூயா. அவன் குடும்பத்துல புலம்பல் தான், சண்டை தான், வேதனை, துக்கம். குடிச்சவனுக்கு துக்கம், வேதனை. அவன் சொல்றான், நான் துக்கத்தை மறக்கிறதுக்காக குடிக்கிறேன், என் வேதனை மறக்கிறதுக்காக குடிக்கிறேன். ஆனா அவன் குடிச்ச அந்த குடி அந்த முழு குடும்பத்துக்கும், மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு வேதனை, துக்கம். அது அந்த அந்த குடிகாரனுக்கு தெரியல, அந்த மது வெறியனுக்கு அது தெரியல. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, மதுமானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கு களப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. இத்தனையும் யாருக்கா? மதுபானம் இருக்கிற கடையிலே கிடக்கிறவன், மதுபானம் இருக்கிற இடத்துல தங்கி இருக்கிறவன், சாராய கடையிலே கிடக்கிறவன். காலையில் குடிக்கிறான், மத்தியானம் குடிக்கிறான், சாயந்தரம் குடிக்கிறான், ராத்திரி குடிக்கிறான். என்னடா நீ இன்னுமா எந்திரிச்சு போகலன்ற அளவுக்கு அவன் குடிச்சுக்கிட்டே இருக்கான். பிசாசு அவனை அப்படி குடிக்க உட்கார வச்சுக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இது கலப்புள்ள சாராயத்தை நாடணும். எவ்வளோனாலும் கொடு, அது என்ன மோடா, எத்தனாலும் உன்னை வாக்குடு, நான் வாயில ஊற்றிக்கிறேன். கலப்புள்ள சாராயம். ஹல்லேலூயா. அதாவது இப்போ என்னமோ சொல்லுவாங்களே, எரி சாராயமா, எனக்கு தெரியல, என்னென்னமோ போட்டு கொடுப்பாங்களா. அப்போ இப்படி கிடக்கிறவங்க எப்படி எந்திரிக்க முடியும்? ஹல்லேலூயா. இவங்க முடிவிலே அது என்னவா, பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். பாம்பு கொத்துனா அந்த விஷம் எப்படி உன் உடம்புல உச்சம் தலையில வரைக்கும் ஏறி நீ வேதனைப்படுறியோ, அது போல உன் வாழ்க்கை முழுவதும் சாத்தானாகிய சர்ப்பம் உன்னை தீண்டி 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 உன் வாழ்க்கை முழுவதிலும் உனக்கு போராட்டம், துக்கம், கவலை, கஷ்டம், வேதனை. குடிச்ச உனக்கு மட்டும் இல்லை, உன் குடும்பத்துக்கு, உன்னோட பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு. அல்லேலூயா. நீ நடுக்கடலில் சயனித்திருக்கிறவனை போலும், பாய் மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய். அந்த குடித்தவனே அவன் எப்படி இருக்கானா, நடுக்கடல்ல அப்படியே தூங்குறானா, பாய் மரத்துல படுத்துக்கிட்டு இருக்கானா. அது ஆடுதான். அதாவது அவங்களுக்கு வானம் கீனமும் சுத்தும், நிலையா இருக்காது. அவனுக்கு மயக்கம் வரும். நடக்கிறவனை பார்த்தீங்களா, தள்ளாடி தள்ளாடி நடப்பான். ஏன்னா பாதை தெரியாது. ஏன் உனக்கு இந்த துக்கம்? ஏன் இந்த கலங்கின கண்கள்? ஏன் உனக்கு வேதனை? ஏன் உனக்கு வருத்தம்? ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்தவர்கள் யாராவது இந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால் இன்றைக்கு இந்த பழக்கத்தை விட்டு விடுங்கள். இதில் எழுதி இருக்கிறது, இது உன் கண்கள், அது மாத்திரம் இல்லையா, இதை குடிச்ச உடனே என்ன ஆகுமா, பரஸ்திரியை நினைக்குமா, தாறுமாறான வழியில போக சொல்லுமா. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு பாலியல் இச்சை நடக்குது பிரியமானவர்களே. அவன் குடிச்சிட்டு வந்து தானே சின்ன குழந்தைய கொள்றான், சின்ன குழந்தைய கெடுத்துட்டு போறான். குடிச்சிட்டு வந்து தானே கிழவி, 84 வயது கிழவியும் கூட. ஏன்னா அவனுக்கு தெரியல, குடித்த வெறி பரஸ்திரியை நோக்கிறது மாத்திரம் இல்ல, பார்த்த பிள்ளைகள்லாம், சிறு பிள்ளைகளையும் அந்த எண்ணம் அவனுக்குள்ள வருது. இதை பிசாசு கொண்டு வருகின்றான் பிரியமானவர்களே. அவன் சொல்லுவானா, என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணை இல்லை, நான் அதை பின்தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய்.
என்ன அடித்தான், எனக்கு வலிக்கலை, என்னை என்ன சொன்னாலும் கேட்கல. நினைத்து பார்க்குறீங்களா? குடிகார புருஷன்மார்களை, மனைவிமார்களோ, குடும்பத்தில் இருக்கிறவங்களோ, அந்த ஒரு பிள்ளை இருந்தால் அந்த பெற்றோரோ என்ன திட்டுனாலும் அடித்தாலும் அவங்களுக்கு சொரணை இருக்காது. மறுநாள் அங்கே தான் போய் நிற்பாங்க. அதுதான் போட்டிருக்கு. அடுத்தே அவங்க அதை தேடி தான் ஓடுவாங்களாம். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டு இருக்கிற நாம் குடிக்காமல் இருக்கலாம், நாம் பரிசுத்தவான்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நாம் பாரத்தோடு நான் ஜெபிப்போமா? கண்களை மூடுவீராக. என்னோடு சேர்ந்து நீங்களும் இடைப்பட்டு ஜெபிப்பீராக. இந்த ஆத்தும பாரம் நமக்குள்ள வர வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தரை அறிந்த ஜனங்கள் நிச்சயமாக நாம் இவர்களுக்காய் நாம் மண்டியிட்டு நாம் போராடி நாம் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதோ இப்பொழுதும் இந்த நீதிமொழிகள் 23வது அதிகாரத்தில் எழுதி இருக்கிற வசனத்தின்படி யார் யாரெல்லாம் இப்பொழுது குடியினால, மது வெறியினால, மது போதை பழக்கத்தினால, குடிப்பதனால வேதனை, வறுமை, துக்கம், கலங்கின கண்கள், அப்பா பாம்பு சர்ப்பம் கொத்துவது போன்ற வேதனை எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு பாய்மரத்தில் படுத்திருக்கிறது போல, நடுக்கடலில் ஆடுகிறது போல, எத்தனையோட வாழ்க்கை என்ற படகு ஆடிக்கொண்டு இருக்கிறதோ, மூழ்கி போவது போல வேதனையின் மத்தியில் இருக்கிறதோ, அந்த பிள்ளைகள் தகப்பனை பெற்றோர்களுடைய அந்த தகப்பனுடைய குடியின் நிமித்தமாய் பிள்ளைகள் போய் பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியல, பிள்ளைங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லை, ஒழுங்கான தங்குறதுக்கு இடம் இல்லை, போன இடங்கள்ல அவமானம், நிந்தைகள், பிள்ளைகள் வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு அந்த குடிகார தகப்பனால அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில வேதனை தகப்பனே, வறுமை தகப்பனே, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லாட்டாலும் அப்ப எல்லாத்தையும் குடிச்சிட்டு வந்துட்டு அந்த வேலைக்கு போய் வருமானத்தை கொண்டு வந்துட்டு இருக்க அந்த மனைவினோட பணத்தையும் திருடி கொண்டுட்டு போய் குடும்பத்திற்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற அந்த கொஞ்சம் பொருளை கூட எடுத்துட்டு போய் அதையும் குடித்து தீர்த்து வித்து விட்டு வருகின்ற எத்தனையோ ஆட்கள் உண்டு. ஆண்டவரே, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்டவர்களா என் தேவனிடத்துல நாங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம்ப்பா. உம்மை விட்டா யார் இருக்கா ஆண்டவரே? எங்களுக்கு யார் இருக்கா? வானத்தையும் பூமியும் சர்வ சித்தையும் சிருஷ்டித்த என் தேவாதி தேவனிடத்துல நாங்கள் கேட்கிறோம் அப்பா. உம்மைத்தானே கெஞ்சுகிறோ, உம் பாதங்கள் தஞ்சம் வந்தோ, உம்மைத்தானே கெஞ்சுகிறோ, உம் பாதங்கள் தஞ்சம் வந்தோ. உம்மை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லப்பா. இப்படிப்பட்ட அப்பா கவலைப்படுகின்ற குடும்பத்திற்காய், வேதனை மத்தியில் வாழ்கின்ற அந்த மனைவிக்காய், பிள்ளைகளுக்காய், அந்த குடிகார கணவனுக்காய் அவன் திருந்தும்படியாய் உம்முடைய பாதத்தில் மண்டிடுகிறோம் ராஜா. உம்மிடத்தில் நாங்கள் விண்ணப்பத்தை வைக்கிறோம். உங்க பாதத்தை பிடித்து நாங்கள் கெஞ்சுகிறோம், முறையிடுகிறோம். இரக்கம் காட்டுங்கப்பா. இன்றைக்கு குடிகார ஆவி விலகுவதாக. கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு ஆலயத்துக்கும் வந்து குடித்து வெறித்து கழுத்திருக்கிற, இது குடிச்சா தப்பு இல்லை, நாங்கள் ஒன்றும் குடிச்சிட்டு ஆடுறது மாதிரி குடிக்கல, நாங்கள் அளவாக குடிக்கிறோன்னு சொல்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பார்த்துற ஒப்பு கொடுக்குறோம். அவர்களை என் தேவன் தொடுவீராகப்பா. ஆமாப்பா, இது தகுதி அல்ல. ஆமாண்டவரே, இது வேண்டாம், விடுதலை பண்ணுங்கப்பா. அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் என் தேவன் இன்றைக்கு விடுதலை செய்வீராகப்பா. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. குடிக்கிற பிசாசினுடைய அப்பா பலவிதமான அவனுடைய கேடுள்ள எண்ணங்கள், அவன் தந்திரங்கள், அப்பா அவனுடைய தீமை செய்ய நினைக்கிற பொல்லாத அசுத்த ஆவிகள் எல்லாம் இந்த குடிகாரர்களை விட்டு இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே இந்த நொடிப்பொழுதே வெளியேறுவதாக. அவர்கள் விடுதலை அறிவார்களாக. கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவதுன்னு சொன்னது போல கண் திறக்கப்பட்ட வாழ்க்கை இன்று முதல் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வார்களாக. உம்மை அறிந்து கொண்டு உமக்கு சாட்சியாய் நிற்பார்களாக. இயேசுவின் நாமத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, என்னோடு இணைந்து ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே நம்ம குடும்பங்கள்ல யாருனாலும் அப்படி இருந்தாலும் அவங்க விடுதலை ஆவாங்க. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். லைவ் ப்ரோகிராம் போடுறேன். அதுல கூட அநேகருக்கு அ வ ம் அதாவது ரட்சிப்புக்காக மத்தவர்களுக்கு நம் தேசத்திற்காய் ஜெபித்திருக்கிறோம். நீங்கள் அதோடு இணைந்து ஜெபியுங்கள். நாம் ஜெபிக்கும்போது, நாம் மற்றவர்களுக்காய், தேசத்திற்காய் ஜெபிக்கும்போது, ஏன்னா அ அ அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை. அது விடுதலை வரணுன்றதுக்காக வேண்டாம். தேவன் மீது உள்ள அன்பின் நிமித்தமா, என் நிமித்தமா யார் போவா? யார் வாசல்ல நிப்பா? திறப்பில் அடைப்பதற்கு ஒருத்தனை தேடுகிறேனே, வாசல்ல ஒருத்தன் வர்றானா அப்படின்னு கேட்கிறாரே. இதோ நான் வர்றேன் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் போவோமா? ஜெபிப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? அவர் அழைப்பு இல்லாம இந்த வீடியோ நீங்க யாருமே பார்க்கல பிரியமானவர்களே. இந்த வீடியோவை கடைசி வரையில் பார்த்து கொண்டிருந்தவர்கள் அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அந்த அழைப்பின் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழும்படியா உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் தாமே பெரிய காரியங்கள் செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.